Hello everyone. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் யங்ஸ் மாடுலஸ் பை நான் யூனிஃபார்ம் பெண்டிங் மெத்தட். அதுக்கான எக்ஸ்பிரஷன், அந்த யங்ஸ் மாடுலஸ் எக்ஸ்பிரஷன் இருக்குல்லையா, அதை எப்படி டெரைவ் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் யூனிஃபார்ம் பெண்டிங் என்னென்னா, இந்த ரெண்டு நைஃப் எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டில் ரெண்டு நைஃப் எட்ஜ் இருக்கும். அந்த நைஃப் ஹேண்டுக்கு மேலே அந்த பீம், அது மீட்டர் ஸ்கேலை வச்சுட்டு சென்டரில் வந்து வெயிட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு நைஃப் எட்ஜுக்கு நடுவில் வைக்கிற டிஸ்டன்ஸை மாற்றிக்கலாம். அதாவது இந்த பக்கம் 20 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 80 சென்டிமீட்டர். அப்போ 80 - 20ன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நைஃப் எட்ஜஸ் வந்து 80 - 20 60 சென்டிமீட்டர், இல்லை 85 15 வச்சுக்கலாம், 70 வச்சு பண்ணலாம். ஸோ எல் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான். அதுக்கடுத்து இந்த வெயிட் வந்து ஒவ்வொரு டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிட்டு போவாங்க. இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், அதாவது இந்த உடன் பீமில் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு தான். அப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ரியாக்ஷன் இங்கே நடக்கும்னா, இந்த ரெண்டு நைஃப் எட்ஜ் வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டு சைட்லேயும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு, அந்த நைஃப் எட்ஜுக்கு மேலே தான் வந்து என்ன ஆகும்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இது நம்ம எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா, ரெண்டு கேன்டிலீவராக இதை ஆக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் தான். ஸோ ரெண்டு கேன்டிலீவர் எடுத்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் முந்தின வீடியோவில், கேன்டிலீவருக்கு அந்த டிப்ரெஷன், அதுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள், எப்படி பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணலாம், ரெண்டு கேன்டிலீவர் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே நம்ம கொடுக்குறது இங்கே W, இது ஆக்ஷன். இந்த ரெண்டு எண்ட்லையும் நடக்கிறது அதோட ரியாக்ஷன். அப்போ அது எப்படின்னா ஈக்குவலாக ரெண்டு இதாக ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ W/2. அப்புறம் டோட்டல் லென்த் ஆஃப் திஸ் உடன் ஸ்கேல் இஸ் எல்னு எடுத்திங்கன்னா, கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து பிரிக்கிறப்ப இங்கிட்ட L/2, இந்த பக்கம் L/2. ஸோ இதற்கான அந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃப்ரம் கேன்டிலீவர் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து டெரைவ் பண்ணலாம் சிம்பிளாக. ஸோ WL3/3YI இதுதான் டிப்ரெஷன் ஆஃப் அ கேன்டிலீவர், அதுக்கான அந்த எக்ஸ்பிரஷன். இப்போ அதில் என்னென்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து இதில் ரெண்டு கேன்டிலீவர் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ Wக்கு பதிலாக W/2, Lக்கு பதிலாக L/2 ரீப்ளேஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ W/2 இன்ட்டு Lக்கு பதிலாக L/2, பவர் 3 இருக்குது. ஸோ பை 3Y கேபிட்டல் Y இன்ட்டு கேபிட்டல் I. இப்போ இது ஒன்றா இப்போ இந்த பவர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ W, ஸோ பை 2 இன்ட்டு L3/8. ஸோ W/2 L3/8. ஸோ டினாமினேட்டரில் ஏற்கனவே ஒரு 3 இருக்குது, இன்ட்டு Y இன்ட்டு I. ஸோ WL3/2 இன்ட்டு 3 இன்ட்டு 8. ஸோ அதுக்கு போக இந்த I இருக்கு இல்லையா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும், சப்ஸ்டிட் பண்ணணும். யூஸ்வலாக ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்கிற உடன் பீமுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி BD3/12. அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ WL3/2 இன்ட்டு 3 இன்ட்டு 8 இன்ட்டு Y இன்ட்டு BD3/12. ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 2 இன்ட்டு 3 6, இங்கே ஒரு 2 டைம். அடுத்து இங்கே ஒரு 8 இருக்கா, அப்போ 8/2 இங்கே 4 ஆகிடும். ஸோ WL3/4BD3Y, 4BD3Y. இது ஆக்சுவலானது அந்த டிப்ரெஷனுக்கான ஃபார்முலா. ஸோ Wன்றது நம்ம அப்ளை பண்ணுற லோடு, வெயிட் தான். ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதான் இங்கே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். ஸோ M இன்ட்டு G இன்ட்டு L3/4BD3 கேபிட்டல் Y. ஸோ இது என்ன பண்ணலாம், இதிலிருந்து we can obtain expression for Young's modulus. ஸோ இது அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ Y = mg L3/4BD3Y. ஸோ இதில் கேபிட்டல் ஒய்ன்றது என்னது, யங்ஸ் மாடுலஸ். எம்ன்றது நம்ம அப்ளை பண்ணுற மாஸ் ஆஃப் த லோட் 50 கிராம். யூஸ்வலாக வந்து 50 கிராம் இல்லை 50 × 10⁻³ கிலோகிராம்னு எழுதிக்கலாம்.
அடுத்து ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது கான்ஸ்டன்ட் 9.8. எல்லுன்றது நம்ம மெயின்டைன் பண்ணுற டிஸ்டன்ஸ் 60 or 70. பின்றது பிரெத்து நம்ம தான் மெஷர் பண்ணோம். அதேமாதிரி டின்றது திக்னஸ் ஆஃப் த உடன் ஸ்கேல். பின்றது பிரெத் ஆஃப் த உடன் ஸ்கேல், டின்றது திக்னஸ். ரெண்டுமே நம்ம தான் வந்து வெர்னியர் காலிப்பர் அடுத்து ஸ்க்ரூ கேஜ் வச்சு மெஷர் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒய்ன்றது டிப்ரெஷன், இந்த இது கிளியரிங் வருது இல்லையா, அந்த வேல்யூ வந்து நம்ம ட்ராலி மைக்ராஸ்கோப் வந்து மெஷர் பண்ணுவோம். அதான் அதில் மொத்தம் 3 டேபிளேஷன் வரும். ஒன்று வந்து டிப்ரெஷன் மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்மால் ஒய், அடுத்து பிரெத் மெஷர் பண்ணுறதுக்கு வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணுவோம், திக்னஸ் மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்டில் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அதை தனியாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.